ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த யூடியூப்பில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் ஆடி மாதம் அப்போ ஓப்பன் பண்ணோம். இந்த வருஷம் ஆடி மாதமே வந்துடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கூட வரல. ரொம்பவுமே இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வருத்தமாக இருக்குது. 1 வருஷம் கூடி நம்ம இந்த வரைக்குமே 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு யூடியூப்லேருந்து சேலரின்னு ஒன்றும் வரல. சேலரி வராட்டி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைபரும் ஏறவே இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1 இயர் கம்ப்ளீட் ஆகி 10 டேஸ் ஆச்சு. இங்கே செலிப்ரேட் பண்ணலான்னாலுமே செலிப்ரேட் பண்ண மனசே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் பரவாயில்ல. நான் மறுபடியும் வீடியோ போட்டு தான் இருப்பேன். அதை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நோம்பி வந்துருச்சு. பாட்டப்பொங்கல் நோம்பி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி, தம்பிகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் வலிச்சு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நேரமாக எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுவிட்டேன். இந்த வெளியிலே வலிச்சு விட்டாச்சு. வெளியிலே வாசலுக்குள்ளே வலிச்சு விட்டாச்சு. வச்சுட்டு எல்லாம் காலையிலே எல்லாம் தப்பி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம செடியில் வரும் புதுசாக ஒரு ரோஸ் வருங்க. இப்படி அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரோஸ் பிடிச்சிருக்கு. அதை நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது பிடிச்சி வச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஃபுல்லாக எல்லாம் வலிச்சு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எல்லோரும் வாங்க, வந்து நம்ம ஊரில் பாட்டுப்பொங்கல் சாமி கும்பிட்டு வாங்க. வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே தொட்டியில் இது கொய்யக்காய் செடி. இது என்ன செடினே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இதில் உருளைக்கிழங்கு முளைப்பு தான் ஊனி வச்சேன். அதிலிருந்து வருதா இல்லை இது உருளைக்கிழங்கு செடியா இல்லை வேறு என்ன செடின்னு எனக்கு தெரியல. நான் இதை அந்த மாதிரி இலையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு உருளைக்கிழங்கு செடி மாதிரி தெரியல. இது இப்படித்தான் இருக்குமான்னு பாருங்கள். இது கொய்யாக்காய் செடி. ரெண்டுலேயும் ஒரே செடி வருது. நீ சமையல் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எழுந்திரிச்சு சாம்பார் வச்சு சாப்பாடு செஞ்சு ரசம் வச்சு வத்தல் பொரித்தேன். நம்ம பழைய சோறு வீடியோ போட்டதை பார்த்துருப்பீங்க. அந்த வத்தல் தான் பொரித்தேன். பழைய சோறு வறுத்து வத்தல் பொரிச்சாச்சு. நாளைக்கெல்லாம் கோயிலில் கிடா வெட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்க, அந்த எல்லாம் சாமி கும்பிட்டு போங்க. நம்ம பாட்டுப்பன் சாமி எல்லாருக்கும் நல்லா அருள் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுக்கு மேலேயாச்சும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.